கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கல்யாண வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. உங்கள் கல்யாண வாழ்க்கையை பற்றின பல கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லை பிரம்மச்சாரியாகவே இருக்கலாமா? இது ரெண்டுமே நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் தீர்மானம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். சாக்ரட்டிஸ் எதுவுமே யோசிக்காம நீ கல்யாணம் பண்ணிக்கன்றார். என்னய்யா நீங்கள் குழப்புறீங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்றான். ஆமாப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் ஒரு தத்துவ ஞானியானேன். ஒரு மோசமான மனைவி கிடைச்சா அவன் தத்துவ ஞானி ஆகிடுவான். இப்போ நான் ரொம்ப நிதானமாக இருக்கேன், எப்பொழுதுமே நிதானத்தை கடைப்பிடிக்கிறேன், தியானத்திலே இருக்கிறேன், 24 மணி நேரமும் தியான நிலையிலே இருக்கிறேன். இது எல்லாமே அதனால தான் கிடைச்சிது. ஒரு நல்ல மனைவி கிடைச்சான்னாக்கா உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். இல்லைன்னா நீ ஒரு பெரிய தத்துவ ஞானியாக ஆகிடுவ.